பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, மீண்டுமாக ஜைன் டிவியின் வழியாக உங்களை யாவரையும் சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, பரிசுத்தரே, நல்லவரே, வார்த்தையானவரே, கிருபையுள்ளவரே, இரக்கமுள்ளவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். ஆண்டவரே, இந்த பாடுகளின் காலங்களிலே, லெந்து நாட்களிலே ஆண்டவரே சிலுவை மரணத்தை குறித்து நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தாவே, இந்த ஜைன் டிவி வழியாக இணைகிறதான பார்த்து கொண்டிருக்கிறத ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் என் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. மக்களோடு ஆண்டவரே நீர் பேசும், வார்த்தையானவர் நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, இந்த பிரசனத்தால் நிரப்பும். ஆண்டவரே அப்பா, நம்முடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தையாக இருப்பதற்காக நன்றி ராஜா. உமக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். மீண்டுமாக உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இயேசு ஜீவிக்கிறார் என்கிறதான இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து ஜைன் டிவி வழியாக வந்து கொண்டிருக்கிறது. உண்மையாக இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார். இயேசு இன்றும் உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கு நாம் இயேசு தேவனுடைய குமாரன் என்கிறதான தலைப்பிலே ஒரு சில வார்த்தைகளை தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் தாமே நம்மோடு இருந்து நம்மை நடத்துவாராக. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் வரலாற்றில் ஒரு மனிதன் பிறந்தார், உருவெடுத்தார். மற்ற எந்த நபரையும் குறித்து இப்படிப்பட்ட ஒரு அதிசயமான வார்த்தை சொல்ல முடியாது. அவர் பிறந்து முழு மனிதனாக வளர்ச்சியடைந்து மற்ற எவரை விட வேறுபட்டவராக இருந்தார். அவர் சாதாரண மனிதர் அல்ல. எப்படி என்று சொன்னால், ஒரு கன்னிகை கர்ப்பதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார் என்று ஒரு திருமணமாகாத கன்னிகை வயிற்றிலே இயேசு பிறப்பதற்கு முன்பாக தீர்க்கதரிசிகளினால் சொல்லப்பட்ட காரியங்கள், எதிர்பார்த்து கொண்டிருந்த விஷயங்கள், மேசியா பிறப்பார் என்கிறதான விஷயங்களை எதிர்பார்க்கின்ற பொழுது அதே போல கர்ப்பம் தரித்து அவரை கன்னி மரியாள் அவர்கள் பெற்றெடுத்தார்கள். அவர் மனித உருவில் உலகத்திற்கு வந்த பொழுது அவர் மனிதனாகவும் இருந்தார், தேவனாகவும் இருந்தார். அவர் தேவனுடைய குமாரனாக இருந்தார் என்பதுதான் இன்றைக்கு உங்களோடு நான் கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ள பிரயாசப்படுகிறேன். லூக்கா 1:26-35 வார்த்தையை நாம் பார்க்கின்ற பொழுது அவர் தேவனுடைய குமாரன் என்பதை கூட நாம் தெளிவாக பார்க்க முடியும். ஒரு கன்னிகை பரிசுத்த ஆவியினால் அவர் பிறந்தார் என்பதை நீங்கள் வாசித்து பார்க்கலாம். அதே போல யோவான் 1:1 ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி என்று சொல்லப்படுகிறது. தேவன் மனித அவதாரம் எடுப்பதற்காக மாம்சமாய் இந்த உலகத்தில் வந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது. யோவான் 1:14 வரை நீங்கள் வாசித்தால் நிச்சயமாக அற்புதமாய் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஆண்டவர் ஒரு சிறப்பான நோக்கத்திற்காக இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். ஏன்? பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றவே வந்தார். அவர் வந்த நோக்கம் முதலாவது ஒன்று, சாத்தானுடைய சக்தியிலிருந்து மனுக்குலத்தை மீட்பதற்காக இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. இரண்டாவது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கும் மனுஷகுமார் வந்திருக்கிறார் என்று லூக்கா 19:10 நீங்கள் பார்க்க முடியும். கொலேசியர் 1:13 நீங்கள் பார்த்தால், ஆண்டவர் இழந்து போன ஆத்துமாக்களை, ஆதாம் ஏவாள் மூலமாக இழந்து போன அந்த ஆளுகை, தேவனுடைய சாயல், குணாதிசயங்கள், ரட்சிப்பு, இவையெல்லாம் அவர்கள் இழந்து போனதை
மீட்கும்படியாக, நம்மை மீட்கும் பொருளாக தமது ஜீவனை கொடுப்பதற்காக இயேசு வந்தார் என்பதுதான் இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். அல்லேலூயா! இதற்காகத்தான் வந்தார். மூன்றாவது, நமது வாழ்க்கையில் சாத்தானின் கிரியை அழிப்பதற்காக. 1 யோவான் 3:8 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதற் கொண்டு பாவம் செய்கிறான். ஒருவன் பாவம் செய்வானானால் அவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். அவன் ஆதி முதல் கொண்டு கொலைபாதகனாயிருக்கிறான். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவாயிருக்கிறான். நம்முடைய பிதா அன்புள்ளவர், அவர் உண்மையுள்ளவர். அவர் தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பி நம்ம எல்லாரும் ரட்சிப்பதற்காக இயேசு தன்னுடைய ஜீவனையே கொடுக்க வந்தார். பிசாசு அவன் திருடன், கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றத்துக்கு வரான். யோவான் 10:10 நாம் பார்க்கிறோம். பிசாசின் கிரியை அழிக்கும்படிக்க தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். 1 யோவான் 3:8 நாம் பார்க்கிறோம். நான்காவது, நமக்கு நித்திய ஜீவனை அழிப்பதற்காகத்தான் இயேசு வந்தார். ஆதாம் ஏவாள் மரித்து போனார்கள், பாவத்திற்கு அடிமையாய் போனார்கள், வீழ்ச்சியடைந்து விட்டார்கள். பிசாசுக்கு அடிமையாய் மரண பயத்திலே, சாபத்திலே அவர்கள் பூமியிலே மரித்து போனார்கள். ஆனால் நித்திய வாழ்வு, எட்டர்னல் லைஃப், தேவனோடு சகா காலமாய் அவரோடு நாம் வாழ்வதற்காக இயேசு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரன் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியம். இயேசு தேவனுடைய குமாரன் என்பதற்கு அற்புதமான வார்த்தைகள் வந்து கொண்டிருக்கிறது. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். அல்லேலூயா! ஜீவன் என்று சொன்னால் உயிர். உயிர் இரத்தத்தில் இருக்கிறது, ஜீவன் அவருடைய வார்த்தையில் இருக்கிறது. அந்த வார்த்தை தான் மாம்சமாகி, அதே போல அவர் நம் மாம்சமாகி இருக்கிற நமக்கு கர்த்தருடைய வார்த்தை உள்ளே வரும் பொழுது நமக்கு சமாதானம், மகிழ்ச்சி, ஆறுதல், சந்தோஷம், நித்திய வாழ்வு, ரட்சிப்பு எல்லாம் கிடைக்கிறது. ஹல்லேலூயா! Glory to God! குமாரன் உடையவன் ஜீவன் உடையவன். இதனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். 1 யோவான் 5:11-12 பார்க்கிறோம். யோவான் 3:16-17 நாம் பார்க்கின்ற பொழுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறான் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி, தன்னுடைய சொந்த குமாரனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். என்ன அற்புதமான ஒரு அன்புள்ள தேவனை நாம் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய குடும்பத்தில் நமக்கு மறுபிறப்பை கொடுப்பதற்காக ஆண்டவருடைய குடும்பமாக நாம் இருக்கிறோம். திருச்சபை மக்களாக இருக்கிறோம். நித்திய வாழ்வுக்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். ராஜாக்களாகும், ஆசாரியர்களாகும், அப்பா பிதாவிட்டு நோக்கி கூப்பிடுகிற உறவை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். யோவான் 1:12 நாம் வாசிக்கிறோம். அப்படியே நாமம் இயேசு என்கிறதான பெயரிலே யார் யார் விசுவாசம் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, உள்ளத்திலே, இருதயத்திலே, இல்லத்திலே, அவருடைய வாழ்க்கையில இயேசுவே நீர் ஒருவர் போதும், நீர் அன்புள்ள தேவன், இந்த உலகம் வேண்டாம், உலகத்தில் இருந்தாலும் நல்ல மனிதர்களோடு, திருச்சபை மக்களோடு உமது பிரசன்னத்திலே பரிசுத்தமாய் நான் ஜீவிக்க நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், நான் இனி பாவம் செய்ய மாட்டேன் என்று சொல்லி நாம் ஒப்பு கொடுத்து தேவனிடத்தில் வரும் பொழுது நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும். நாமத்தின் விசுவாசம் அவர் ஏற்றுக்கொண்டு எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார்.
அப்பா பிதாவே என்று நோக்கி கூப்பிடுகிற உறவு. அவர் தகப்பன், நாம் பிள்ளைகள். பிதாவாகிய தேவனோடு நமது உறவை புதுப்பிப்பதற்காக, அதாவது புதுப்பிக்கல். இழந்து போயிட்டோம், அதாவது உறவு இல்லை, பாவிகளாக இருக்கிறோம். அவர் பரிசுத்தர், நாம் பாவிகளாக இருக்கிறோம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் இருந்த நம்மை விடுவிக்கும்படியாக இதா நமது பாவத்தெல்லாம் மன்னித்து தன்னுடைய குமாரன் மேல் சுமக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நமக்கு காண்பிப்பதற்காகவே இயேசு வந்தார். அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவர்? அவர் இரக்கம் உள்ளவர், அவர் உறக்கம் உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், கிருபை உள்ளவர், அன்புள்ளவர், பாசம் உள்ளவர், நேசம் உள்ளவர். அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் கீழ் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கி சுற்றித் திரிகிறவராய் இந்த உலகத்தில் வாழ்ந்தாரே. அப்படிப்பட்ட அன்பு தெய்வத்தை தான் நாம் ஆராதனை செய்து கொண்டிருக்கிற பிரியமானவர்களே. என்னை இயேசு அறிந்தீர்களானால், இயேசு சொல்றார், என்னை நீங்கள் அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். அல்லேலூயா. வசனம் யோவான் 14:7-11 நான் வாசிக்கிறேன். என்னை இயேசு சொல்றார், என்னை இயேசுவை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பீங்கள் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? அப்போஸ்தலன் பிலிப் அவர்கள் பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று சொல்லுகிறார். அப்பொழுதுதான் இந்த வார்த்தையை சொல்லுகிறார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். 3 கடவுள் அல்ல, ஆனால் 3 திரியேக கடவுளாக தன்னை காண்பிக்கிறார். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு, தேவன் ஆவியானவர், அசைவாடு கொண்ட ஆவியானவர், வார்த்தையானவர். அவர் உலகிலே மாம்சத்தில் வருகிறார். நான் போகிறேன், தேற்றரவாளன் உங்களுக்கு அனுப்புகிறேன். அவர் பாவத்தை குறித்து, நீதி குறித்து, நியாயத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லி அவருடைய ஆவி அனுப்புகிறார். திரியேக தேவன், ஒன்றான மெய் தேவனாக உம்மையும் நீர் அனுப்பினவராக இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். யோவான் 17:4 நாம் வாசிக்கிறோம். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீங்கள் விசுவாசிக்கிறது இல்லையா? அல்லேலூயா. நான் உடனே சொல்லுகிற வசனத்தை என் சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமாக இருக்கிறேன் பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். நான் பிதாவிலும் பிதா என்னில் இருக்கிறதை நம்புங்கள். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை நம்பாத அநேக மக்கள் இருக்கிறார்கள். இயேசு ஜீவனுள்ள தேவன், இயேசு கடவுள். இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறார், உண்மையுள்ளவர். அவரை ஏற்றுக்கொண்டு அவரை ஆராதனை செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கை வித்தியாசமாக, மகிழ்ச்சியுள்ள வாழ்க்கையாக, சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கையாக, சாபத்தை எல்லாம் எடுத்து மகிழ்ச்சியின் வாழ்க்கையாக, கடவுளை நீங்கள் ஆராதிக்கும்படியாக, ஒரு உறவுக்குள்ளாக, ஒரு ஆண்டுடைய குடும்பத்திற்குள்ளாக நீங்கள் வந்து விடுவீர்கள் என்பதைத்தான் இங்கே யோவான் அற்புதமாய் எழுதுகிறதை பார்க்கிறோம். என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். எனக்குள்ளாக வாசமாயிருக்கிற பிதா என்று இயேசு சொல்லுகிறார். நமக்குள்ளாக இயேசு வாசம் பண்ணுகிறார். என்னை அல்லாமல் ஒருவன் பிதாவிடத்தில் வரான். அல்லேலூயா. இயேசப்பா தான், அவர்தான் வழி, அவர்தான் சத்தியம், அவர்தான் ஜீவன் என்பதை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். நான் பிதாவிலும் பிதா என்னில் இருக்கிறதை நம்புங்கள். நம்பிக்கை என்பது விசுவாசம். இதை நம்புங்கள் என்று சொல்லுகிறார். யோவான் 1:18 கூட நாம் பார்க்கலாம். அவர் ஆண்டவருடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தினார். ஆஹா, எவ்வளவு அற்புதமான, ஒரு வார்த்தையில் சொல்ல முடியாதுங்க அவருடைய அன்பை. ஒரு வார்த்தையில் சொல்ல, முழு வேதாகமும் நான் படிக்கும் பொழுது எத்தனை தீர்க்கதரிசிகளை அனுப்புகிறார், எத்தனை ராஜாக்களை அனுப்புகிறார், எச்சரிப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறார். மனம் திரும்புங்கள், உண்மையாயிருங்கள், கட்டளைகள், நீதி நியாயங்கள், தண்டனைகள், அழிவு, மீட்பு, ரட்சிப்பு என்பதை வேதாந்தத்திலே சபிக்கிறார். ஆனால் இரக்கமுள்ளவராய் கிரியை செய்கிறார். எவ்வளவு அன்புள்ள தேவன்! அழிவில் இருந்து நம்மை
தன்னுடைய விலையேற பெற்ற ரத்தத்தை கொடுத்து கிரயம் கொடுத்து மீட்டிருக்கிறார். மணவாளன் மணவாட்டியாக நம்மை அவர் திருமணம் செய்ய போகிறார். அதற்கு அவர் வகுத்த திட்டம் பெரிதாயிருக்கிறது. அவர் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். எப்படி? தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைத்திருக்கும்படிக்கு தேவன் அவரை இந்த உலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. யோவான் 1 யோவான் 4:9-10 நாம் பார்க்கிறோம். அன்பை குறித்து நீங்கள் அதிகமாக நீங்கள் வாசிக்க வேண்டும் என்று சொன்னால் 1 யோவான் 2 யோவான் 3 யோவான் வாசித்து பாருங்கள். அற்புதமான ஒரு இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொண்டிருந்த யோவான் சகோதரன் அற்புதமாக எழுதியிருக்கிறார். ரோமர் 5:8 வாசித்து பார்த்தீரானால் அற்புதமாய் இதை குறித்து நாம் பார்க்க முடியும். அவருடைய வல்லமை அவர் நமக்கு காண்பித்தார். அவர் எப்படிப்பட்டவர்? வல்லமை உள்ளவர். அவர் நோயாளிகளையும் ஊனமுற்றவர்களையும் பார்வையற்றவர்களையும் குணமாக்கினார். அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவிதமான வியாதி வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திரோகிகளையும் திமிர்வாதக்காரர்கள் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதை கண்ணால் கண்ட அப்போஸ்தலர்கள், சீஷர்கள், திருச்சபை மக்கள் கடவுளை துதித்தார்கள். யோவான் 9:1-7 வரையில் இந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்கலாம். அவர் தீய ஆவிகளை விரட்டினார். அசுத்த ஆவிகளை அதட்டி விரட்டினார். அவர் வல்லமுள்ளவர், அதிகாரமுள்ளவர். அன்பானவர்களே, அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் ஆராதனை செய்து விசுவாசத்தோடு நாம் அவரிடத்திலிருந்து அதிகாரத்தை வரங்களை பெற்றுக்கொள்ளும் பொழுது நாமும் இப்படிப்பட்ட பலத்த அற்புத அடையாளங்களை செய்ய முடியும் என்பதை நமக்கு கொடுக்கிறார். பிசாசை அழிக்கும்படியாக பிசாசு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது உங்களை விட்டு ஓடி போவான் என்று அவர் சொல்லுகிறதை நான் நம்பிக்கையோடு செயல்படும் பொழுது நாமும் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்களை செய்ய முடியும் என்பதை இந்த வார்த்தைகள் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. அவர் அற்புதங்களை செய்தார், அநேக அற்புதங்களை செய்தார். அவர் மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார். லாசரு உயிரோடு எழுப்பியிருக்கிறார். இயேசுவை நோக்கி இவனை கட்ட வீழ்த்து விடுங்கள். இன்றைக்கு அநேக மக்கள் கட்டப்பட்டிருக்கிறார்கள். மரண பயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள், கட்டப்பட்ட மக்கள், பிசாசின் பிரிகளிலே மந்திர சக்தியிலே கட்டப்பட்ட மக்களை இயேசுவின் நாமத்தில் விடுவிக்கும்படியாய் ஆண்டவர் தமது வார்த்தையை கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார். அன்பானவர்களை, பயப்படாதிருங்கள், விசுவாசமுள்ளவர்களாயிருங்கள். அது மாத்திரமல்ல, இயேசு நம்முடைய வாழ்க்கையில் நமது துன்பங்களை எல்லாம் அவர் பார்க்கிறார், அதற்காக ஜெபிக்கிறார், பகிர்ந்து கொள்ளுகிறார். இயேசு இந்த உலகிலே வாழ்ந்த பொழுது அநேக சோதனைகளையும் பாடுகள் அனுபவித்தார். நமது உணர்வுகளை நன்கு அதனால தான் அவரே தேடி அவர் அற்புதங்களையும் அடையாளங்களும் செய்து பரலோக ராஜ்யத்தை குறித்து அவர் பிரசங்கித்து வந்ததை நாம் பார்க்கிறோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடிய ஒரே ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவருமாய் இருக்கிற பிரதான ஆசாரியமாக இருக்கிறார் என்பது எபிரேயர் 4:15 நாம் பார்க்கிறோம். மத்தேயு 8:17 வசனங்களை நீங்கள் பார்த்தால் இப்படிப்பட்ட விஷயங்களை நாம் பார்க்க முடிகிறது. இயேசு நமக்காக சிலுவையில் மரித்தார். ஹல்லேலூயா. தீய மனிதர்கள் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிடித்து கொண்டு போகும் பொழுது, அக்கிரமக்காரர்கள் பிசாசினால் ஏவப்பட்டு இயேசுவை கொலை செய்ய வேண்டும், இவன் தேவதூஷணம் செய்கிறான், இவன் பொய்யன், திருடன், இவன் பெயல்செபூல் ஆவியை வைத்து அற்புதங்களை செய்கிறான், இவனை அல்லவா சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொல்லி குற்றம் சாட்டுகிறவன் பிசாசு. அவனுடைய ஆட்களை வைத்து இயேசுவை 2 கள்ளர்கள் மத்தியிலே திருடன் என்று சொல்லும்படியாக சிலுவையிலே ஆண்டவரை அவமானப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு மர சிலுவையிலே ஆணிகளால் அறைந்தார்கள். குறுக்காக 2 கட்டைகளை ரோமர்கள் கொடூரமாய் கொலை செய்யக்கூடிய அந்த சிலுவை மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்கிறதான அந்த வார்த்தைக்கேற்ப உலகத்திலே மிக மோசமான ஒரு மரண தண்டனை
உயிரோடே கைகள் கால்களில் ஆணிகளால் அடித்து கொலை செய்வார்கள். இவ்வளவு வேதனையான அந்த பாரமான சிலுவை தூக்கி கொண்டு போவது, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். 1 பேதுரு 2:24. எவ்வளோ அழகாய் ஆண்டவர் தன்னுடைய சிலுவையின் பாடுகளை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவர் பிறந்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி வருகிறதை நாம் பார்க்கிறோம். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவர் காயப்பட்ட கைகளை நம் மீது வைக்கும் பொழுது அவருடைய தழும்புகள் நமக்கு சுகப்படுத்துகிறது. ஏனென்றால் அவர் சுகப்படுத்துகிற கர்த்தர். இயேசு நமக்காக மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. கல்லறையில் வைக்கப்பட்டார். ஆனால் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமக்கார் மரித்தனாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோட கூட உட்காரம் செய்தார். என்ன மாதிரி ஒரு கிருபையை கொடுக்குறார் பாருங்க. ஆண்டவர் ஏற்றுக்கினா இவ்வளோ விஷயங்கள் ஆசீர்வாதம் நமக்கு இருக்கிறது. அவர் ஏற்றுக்கொண்டாள். உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரம். அவர் பரிசுத்த, நாம் பாவிகள். அவருடைய கிருபை எவ்வளவு பெரியதுங்களா. அவரை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது மகிமையான காரியத்தை நாம் பார்க்கிறோம். இயேசு பரலோகத்தின் கதவுகளை நமக்காக திறக்கிறார். நானே வாசல் என்று சொல்லுகிறார். இதோ வாசற்படியில் நின்று நான் என் கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தாள், அவனுக்குள்ளா நான் பிரவேசிப்பேன். நான் போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான் என்று வெளிப்படுத்தல் விசேஷத்தில் நாம் பார்க்கிறோம். பரலோக கதவை இன்றைக்கும் திறக்கிறார். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையன் வழியாய் புதிதும் ஜீவனுள்ளதுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடினால் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம் என்று எபிரேயர் புத்தகம் 10:19-22 நீங்கள் வாசித்து பாருங்கள். யோவான் 14:1-3 வசனங்களை பார்க்கின்ற பொழுது அங்கே என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்த பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்தில் உங்களை அழைத்து கொண்டு போவேன் என்கிற வார்த்தையும் அவர் மரிக்கும் முன்பாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமல் இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று ஆண்டவர் சொன்னதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. தேவன் அனைத்து பாவங்களையும் குறித்து அவர் நடவடிக்கை எடுத்து விட்டார். சிலுவையின் மூலமாக ஆண்டவர் தமது வல்லமை வெளிப்படுத்துகிறார். கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். சிலுவையின் மூலம் தமது வல்லமை வெளிப்படுது. எப்படின்னா, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறதாம். ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலனாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ. அப்போ கிறிஸ்துவின் சிலுவையின் உபதேசம் பைத்தியமாக தான் தோன்றும். ஆனால் கர்த்தர் நல்லவர் என்பது ருசித்து பாருங்கள். அந்த ருசி நமக்கு தான் தெரியும். சிலுவையில் தேவன் தமது அன்பை வெளிப்படுத்துகிறார். சிலுவையில் தேவன் தமது எல்லா நமது பாவங்களுக்கான தண்டனை இயேசு சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். இந்த வார்த்தையை சொல்லி நான் முடிக்கிறேன். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கின அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லாரும் மாடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். மேசியாவாக இயேசு மேல் விழப்பண்ணினார் என்று ஏசாயா 53:5-6 வசனத்தை நாம் வாசிக்கிறோம். 1 பேதுரு 2:24 வசனத்தின் வாசித்திரானால் சிலுவையின் மூலம் தேவனோடு ஒரு புதிய உறவு, தேவன் பரிசுத்தராகவும் நீதியுள்ளவராகவும் இருக்கிறபடியினால் பாவம் நம்மை அவரிடத்திலிருந்து பிரிக்கிறது. தனது இருதயத்தின் பாவம் உள்ள எவனும் அவரது பிரசன்னத்தில் இருக்க முடியாது. அதாவது பாவத்தில் இருக்கிறவன் அவருடைய பிரசன்னத்தில் இருக்க முடியாது. பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைக்க முடியாது. திருமுழுக்கு, அதாவது ஞானஸ்தான வழியாக, விசுவாசத்தின் வழியாக, கீழ்ப்படிதல் வழியாக பரிசுத்தமாக நாம் ஜீவிக்கும் பொழுது
அவருடைய சிலுவையின் வழியாக கொடுக்கப்படுகிற ரட்சிப்பு, நித்திய வாழ்வு, சமாதானம், ஆறுதல், புதிய ஒரு வாழ்வு எல்லாவற்றையும் அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். சிலுவையின் மூலமாக நாம் பாவ மன்னிப்பை பெறுகிறோம். தன் பாவங்களை மறைக்க வாழ்வடை மாட்டான், அவையில் அறிக்கை செய்து விட்டுவிட இரக்கம் பெறுவான். இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்வோமா? கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பு நேர்ந்து நல்ல ஆண்டவரே, இயேசப்பா, நீர் இந்த உலகத்திற்கு வந்த தேவனுடைய குமாரன், மனுஷ குமாரன் என்பதை அநேக இடங்களிலே நாங்கள் பார்த்தோம். இயேசப்பா, நீ இன்றைக்கும் ஜீவிக்கிறீர். 1 கொரிந்தியர் 15:3 பார்க்கின்ற பொழுது, கிறிஸ்துவானவர் வேத வசனத்தின்படி சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வசனத்தின்படி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்று நாங்கள் வாசிக்கிறோம். இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறீர். தொடர்ந்து இந்த சிலுவை பாடுகளை நாங்கள் தியானிக்க இந்த தபசு காலங்களில், லெந்து நாட்களில் நாங்கள் சிலுவை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, நாங்கள் உமது பிரசன்னத்திலே உணர்ந்து, ஆண்டவரே, உமது அன்பை நாங்கள் இன்னும் அறிந்து கொள்ள உம்முடைய கிருபை எங்களுக்கு வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் கர்த்தர் ஆசீர்வதியும், கர்த்தர் நித்திய வாழ்வுக்கென்று தகுதிப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைச்ச வல்லமை நாம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.